ஹலோ ஃபெதர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இவ்வளோ சீக்கிரம் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கோம், காஞ்சிபுரத்துக்கு. வருஷம் நடக்கக்கூடிய தேர் திருவிழாவை இந்த வருஷம் வந்து விளாக் பண்ணலாம், உங்கள் எல்லாருக்கும் காட்டலாம் அப்படின்ட்டு தான் வந்து முக்கியமாக வந்துட்டோம். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ பைக்கை எடுத்துகிட்டு வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு நியர்பை விட்டாச்சு, பார்க் பண்ணியாச்சு. ஏன்னா உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, ஃபுல்லாகவே வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மார்க்கெட் ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். தேர்கிட்ட வந்துட்டோம் இப்போது. ஸோ இவ்வளோ சீக்கிரத்துலேயே செம்ம ரஷ்ன்னு பார்க்காதீங்க, நாங்கள் வந்ததே ஆக்சுவலாக லேட்டு தான். எங்களுக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த ஊரில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ பாருங்கள், பேரிகேட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ 1 வீக் முன்னாடி இருந்தே வந்து இந்த தேர் ஃபெஸ்டிவலுக்கான செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். எஸ்பெஷலி வரதராஜ பெருமாள் டெம்பிளோட அந்த சாமியை பார்க்குறதுக்கு காலையிலேயே வந்து எல்லோரும் இந்த பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. இந்த தேருக்கு மேலே தான் அந்த சாமியை வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாருமே அந்த சாமியை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட் வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேரடின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸ்லேருந்து தேரை எடுத்துகிட்டு கரெக்டாக கங்கனா மண்டபம் வரைக்கும் போகும். ஸோ அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வரும். ஸோ இந்த ட்ராவல் டைமில் வந்து இன்பிட்வீன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறைய கூட்டம் வரும். ஸோ எல்லாருமே வந்து தேரை இழுத்துட்டு போவாங்க. ஸோ அது வந்து இயர்லி ஒன்ஸ் நடக்கிறதுனால ஸோ பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக வந்து இதை வந்து நடத்தி வைப்பாங்க. தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி தேர் ஃபெஸ்டிவல் ரொம்ப பிரசித்தி பெற்று நடத்தும் பார்க்க முடிஞ்சிருக்கும். முக்கியமாக மதுரையில் வந்து இந்த தேர் ஃபெஸ்டிவல் ரொம்ப பயங்கர கூட்டத்தோடு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலிப்ரேஷன் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ பாருங்கள், சம்மர் ரஷ்ஷு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் தேர். ஸோ இந்த தேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 வீக் முன்னாடியே நல்லா பெயிண்ட் பண்ணி அலங்காரம் பண்ணி டெக்கரேட் பண்ணி ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த 1 வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியை வந்து வரதராஜ பெருமாள் டெம்பிள்லேருந்து தேருக்கு எடுத்துகிட்டு வருது, ஸோ தேர்லேருந்து வரதராஜ பெருமாள் டெம்பிளுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ பல ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழாவை பார்க்க வருவாங்க. இந்த காஞ்சிபுரம் நகரமே பார்த்திங்கன்னா ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரமாக கருதப்படுறாங்க. ஏன்னா இதில் பல கோயில்களை வந்து இந்த ஊரில் பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் 1000 கோயில்களை கொண்ட நிலம் அப்படின்னும் வந்து லேண்ட் ஆஃப் 1000 டெம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி சோழர்கள் காலத்துலேயும் சரி, முக்கியமாக பல்லவர்கள் காலத்துலேயும் சரி, இங்கே காஞ்சி நகரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா திருவிழா போன்ற பல விஷயங்களால் கோலாகலமாக வந்து கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. ஈவன் முஸ்லீம் மன்னர்கள் காலத்துலேயும் அந்த குடையின் கீழே சிற்றரசர்களால் காஞ்சிபுரம் ஆட்சி செய்யப்பட்ட போது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இதோட கோலாகலம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் குறையாமல் நீண்ட ஆண்டு காலமாக வந்து இந்த தேர் திருவிழாவாக இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. வருஷம் முழுக்கவும் பார்த்திங்க அப்படின்னா பல நாட்களில் இந்த திருவிழாக்களை நம்ம பார்க்க முடியும். அதாவது 200 நாட்களுக்கு மேலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவை பார்க்கலாம். 1700 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வந்து இங்கே பல திருவிழாக்களை வந்து பார்க்க முடிஞ்சிருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த திருவிழாவுக்கு, அதாவது இந்த தேர் திருவிழாவுக்கு பிரசித்தி பெற்ற கோயிலான வரதராஜ பெருமாள் டெம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பல உற்சவங்கள் வந்து நடைபெறுது. அதுலேயும் முக்கியமாக இந்த வைகாசி பிரம்மோற்சவ விழா வந்து காஞ்சி மக்கள் மட்டும் இல்லை, பல மாநிலங்கள் இருந்தும் பல மாவட்டங்கள் இருந்தும் மக்கள் வந்து பர்டிகுலர் ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவ்வளோ ஏர்லி மார்னிங்கே வந்து இவ்வளோ ரஷ் அப்படின்றது உண்மையாகவே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி புல்லரிக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் ஆக கூட்டமும் சேர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு. காஞ்சி வரதராஜ பெருமாள் டெம்பிள் கீழே நிறைய ப்ராப்பர்ட்டிஸை சிக்னிஃபிகண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதில் ஒன்று இந்த தேர். இந்த தேரானது பல்லவர்கள் காலத்துலேயோ இல்லை சோழர்கள் காலத்துலேயோ வந்து அவங்களால உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா விஜயநகர மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது 1517ஆம் ஆண்டில் கிருஷ்ணதேவராயர் அப்படின்ற மன்னரால் இந்த தேரானது டொனேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது வருஷத்தை எடுத்து பார்க்கும்போது 500 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போ அந்த அளவுக்கு இந்த தேரானது பழமை வாய்ந்ததாக இருக்குது. அந்த காலகட்டத்திலேருந்து மக்கள் தொன்று தொட்டு ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவம் அப்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த திருவிழாவை வந்து பிரசித்தி பெற்று செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. நம்ம தனியாகவே வரதராஜ பெருமாள் டெம்பிள் பற்றி ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் ப்ராப்பர்ட்டி வைஸ் அப்படின்னு வரும்போது ராபர்ட் கிளைவ் பற்றி இங்கே நம்ம பதிவு பண்ணோம். ஸோ ராபர்ட் கிளைவ் ஒரு முக்கியமான கவர்னர் ஜென்ரல் நம்ம இந்தியாவை வெள்ளையர்கள் காலத்தில் வந்து ஆட்சி பண்ணதில். ஸோ இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில டொனேஷன்ஸ் வந்து இந்த டெம்பிளுக்கு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இவர் கோல்டு
ஆர்னமெண்ட்ஸும் நிறைய ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் வச்சுருந்த ஆபரணங்கள் வந்து வழங்கியதாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா கிளைவ் மஹாரகண்டி அப்படின்ற மாதிரியும் பேர் வச்சுருக்காங்க. இதை சுவாமி அலங்காரம் பண்ணுறதுக்கு டெய்லி பர்பஸ்க்கு பயன்படுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 200 வருஷத்துக்கு முன்னாடி கர்னல் லாயனல் பேலஸ் அப்படின்ற ஒரு கலெக்டர் காஞ்சிபுரத்தை வந்து அட்மினிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் டெம்பிள் மேலே பயங்கர நம்பிக்கை வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. அவரும் நிறைய காஸ்ட்லி ஆர்னமெண்ட்ஸ் வந்து இந்த டெம்பிளுக்கு டொனேட் பண்ணியிருக்காரு. அப்பப்போ நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் ஒகேஷன்ஸ் அப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் பர்சனலாக வந்து இங்கே விசிட் பண்ணுறதா இருக்கலாம், ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து டொனேட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் காலத்துலேயும் வந்து இந்த பர்டிகுலர் டெம்பிளுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த தேராண்ட பாருங்கள், நல்லா உங்களுக்கே தெரியும். ரைட் சைடில் மேலே வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இவங்க ஏர்லி மார்னிங் வந்துட்டிங்க அப்படின்னா பெரிய க்யூ, தேருக்கு பின்னாடி ஒரு பெரிய க்யூ நிற்குது. அந்த க்யூவில் நின்று ஒருத்தராக வந்து மேலே இருக்கக்கூடிய சாமியை வந்து ஒர்ஷிப் பண்ணிவிட்டு கீழே இறங்குறாங்க. இது கான்ஸ்டண்ட்டாக வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ கூட்டம் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ மக்கள் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக அவங்களுக்குன்னு தனியாக வந்து அவங்களோட கோரிக்கைகளை பூஜைகள் மூலமாக வந்து நிறைவேற்றிட்டே வராங்க.
இங்கே தேரை ஸ்டேஷன் பண்ணி வச்சுருக்கிற லொக்கேஷனை பற்றி முக்கியமாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர் நிற்கிற பிளேஸை வந்து தேரடி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மத நல்லிணக்கணத்தோட ஒரு முக்கியமான அடையாளமாக வந்து இதை நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இந்த தேருக்கு பக்கத்துலேயே பள்ளிவாசல் இருக்குது. இங்கே காலங்காலமாக அவங்களோட மதங்களை மக்கள் வழிபட்டுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் வந்து வந்தது கிடையாது. அப்போ அந்தளவுக்கு மக்கள் வந்து 2 மதங்களுக்கு சார்ந்த மக்களும் மியூச்சுவலாக அவங்களோட ரெஸ்பெக்டை ஒவ்வொரு மதத்துக்கு எதையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை. நிறைய இடங்களில் சின்ன சின்ன ஊர்கள்லேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகளை போடுறதுக்கு இந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி இந்த பிளேஸ்க்கு வந்து வருவாங்க. ஏன்னா இது ஒரு சென்டர் ஆஃப் எக்கனாமியும் கூட நம்ம சொல்ல முடியும். நிறைய ஸ்மால் பிஸ்னஸஸ் வந்து ப்ரொமோட் ஆகிறதுக்கு இந்த பர்டிகுலர் திருவிழா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த திருவிழாவோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா கடை வச்சுருக்கவங்க முக்கியமானவங்க எல்லாருமே அன்னதானம் போடுவாங்க காலையில். நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் சாதம் போடுறது, லெமன் சாதம், புளி சாதம், ஸோ இதை தாண்டி தட்டு இட்லி கூட போட்டிருந்தாங்க நிறைய இடங்களில். ஸோ எல்லாத்தையுமே வந்து மக்கள் ஜனங்க வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக இந்த ஒரு நாளை வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ நாங்களும் அதே மாதிரி எங்களுக்கு கிடச்ச பிளேசஸ்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக கடைகள்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ ரிட்டர்ன் ஆகிட்டு இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா கங்கனா மண்டபம் ரீச் ஆகிட்டு திரும்ப இதே தேரடிக்கு வந்து நிற்கும். இது நின்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் டைமில், அதாவது ஒரு 7-8 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து கோயிலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த பர்டிகுலர் தேரில் இருக்கக்கூடிய சாமியை திரும்ப வரதராஜ பெருமாள் டெம்பிளுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ஊர்வலம் மாதிரி நடக்கும். ஸோ நாங்கள் அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கோம், பாருங்கள். ஸோ இந்த தேர் மார்னிங் காட்டின தேரில் வந்து உங்களுக்கு அந்த சாமியை எங்களால் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்க முடியாது. பட் இப்போ வந்து பாருங்கள், நிறைய பூஜைகள்லாம் வந்து பண்ணி அது ஒரு பிளேஸாக வந்து நிற்க வச்சு அந்த சாமியை வந்து எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு வரதை பார்க்க முடியும்.
ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். ஸோ எல்லாருக்கும் இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்னொரு vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன். எல்லோரும் சேஃபாக இருங்க. ஹோப் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான ஒரு ட்ராவல் vlogோட உங்களை அடுத்த vlogல சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். பபாய்.